நீங்க எத்தனை பேங்க்ஸோட டைப்ல இருக்கீங்க மேம்? இந்த அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 பேங்கோட நான் டைப்ல இருந்தேன். இங்க வந்த அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்படியா அந்த லோன் வங்கி கடன் எப்படி வாங்கி கொடுக்கறது அதை கத்துக்கிட்டு நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு கன்சல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், பார்ஷியாலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண தமிழ் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் வழங்கும் ஆளுமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை ஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் உடைய ஃபவுண்டர் காவ்யா ராஜசேகர் மேம். மேம் கொடுக்காத ஆளே கிடையாது ஃபினான்ஸ். அந்த லெவலுக்கு நம்ம மன்றத்தில் எல்லாருக்கும் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 பேங்க்ஸோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ மேம் பற்றி இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். மேம், நீங்கள் நம்ம அமைப்பில் சேர்ந்து எத்தனை ஆண்டுகள்? இந்த அமைப்பில் சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல என்னென்ன பலன்கள் நீங்க பெற்றிருக்கீங்க மேம்? இந்த 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஒரு 50 பேங்க்கோட டைப் கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய பிஸ்னஸ் நான் யாருன்றது இந்த அமைப்பில் எல்லாருக்குமே நான் ரீச் ஆகியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த அமைப்பில் ஒரு 15 டீம் இருக்குது. இந்த 15 டீம்லேயும் லோன் வேணுன்றவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் டீம்லேயும் இப்போ லாஸ்ட் வீக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நானும் வந்து மற்றவங்களுக்கு பிஸ்னஸை எங்கெங்கே செட் பண்ணலாம், யாருக்கு எப்படி கொடுக்கலாம் எடுக்கலான்றதையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமைப்புக்கு வரத்துக்கு முன்னாடி எத்தனை பேங்கோட டைப்ல இருந்தீங்க? இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 பேங்கோட நான் டைப் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 50 பேங்கோட நான் டைப் வச்சுருக்கேன். உங்களுடைய தொழில் அனுபவம் மற்றும் இலக்கு சொல்லுங்க மேம். ஓகே, என்னுடைய தொழில் அனுபவம் வந்து நான் இந்த லைனுக்கு வந்து 1999 கிரெடிட் கார்டு செல்லிங்காக வந்தேன். கிரெடிட் கார்டு சேல்ஸில் ஒரு 13 வருஷம் ஒரே பேங்க்கில் ஹெச்எஸ்பிசி கிரெடிட் கார்டு செல்லிங்கில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்படியாக அந்த லோன் வங்கி கடன் எப்படி வாங்கி கொடுக்கறது அதை கற்றுக்கிட்டு ஸோ நான் இந்த லோன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ என்னுடைய இலக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்ம சீட்டாசிஸில் 2 அணியிலேருந்து எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க. அது 2மே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஃபைல்ஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒரு முடிச்சு கொடுக்கணும். ஸோ நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, அதை எப்படியாவது அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதனுடைய மொத்த டோட்டல் வேல்யூவே வந்து 1,90 lakh கிட்ட பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே என்னுடைய பெரிய இலக்கு தான். உங்களை பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்கு மேம். சிங்கப்பெண்ணுக்கு ஒரு உதாரணமாக திகழ்றீங்க. இன்னும் நிறைய பெண்கள் வந்து வெளியே வரத்துக்கே பயப்படுறாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு தொழில் முனைவோராக மாறுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயம் சொல்கிறாங்க மேம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு உமன் என்டர்பிரனராக என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க மேம்? என்னுடைய வளர்ச்சின்றது ஒரு நார்மலான வளர்ச்சி தான். இன்னும் என்னுடைய நிறைய வளர்ச்சிகள் இலக்குகள் இருக்குது. இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். தொழில் முனைவோர் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதில் லாபம் நஷ்டம் எப்படி இருக்கும், போட்டியாளர்களை எப்படி சந்திக்க போகிறோம், அதில் வர பிரச்சனைகளை எப்படி சந்திக்க போகிறோம், இந்த பிஸ்னஸ் வந்து லாபத்தோடு நடக்குமா, திடீர் நஷ்டம் வந்தால், இது மாதிரி பல கேள்விகளுக்கான பயம் அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த பயத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஓர வச்சுட்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணா சிங்க பெண்ணா மனதில் உறுதி கொண்டு நம்ம இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஒருத்தருமே தொழில் முனைவராக மாற வேண்டும். மாதம் ஒரு பெண்களும் 1 லட்சம் ரூபாவது சம்பாதிக்க வேண்டும். இதுக்கு இந்த பயத்தை வந்து நம்ம எடுத்து ஓர வச்சுட்டு இதில் வெற்றி நடை போடலாம். நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு கன்சல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், பார்ஷியாலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண இடத்துல கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது. ஸோ அதிலிருந்து நான் அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இது பண்ணி என்னை அனுப்புகிற ஸ்டேஜ் இருந்துச்சு. சரி, அவங்கள அனுப்ப வேணாம், அதை நம்மளே வெளியே வந்துடலாம்ன்றப்போ நான் வெளியே வரப்போ எப்படி பண்ண போகிறோம், தனியாக வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு பயம் இருந்தது. அந்த கம்பெனியில் ஏற்பட்ட அந்த சின்ன இன்சிடெண்ட்டால் எனக்கு பெரிய பாதிப்பு, மன அளவில் நான் பாதிப்பும் அடைஞ்சிருந்தேன். அப்போ தான் ஒரு வெறியோட இலக்கோட பயத்தை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்து நம்ம ஓனாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பண்ணப்போ நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறப்போ உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு பேக் போனாக வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் இருந்தார். ஸோ அவர் கொடுத்த அந்த தைரியத்தில் தான் என் பயம் போச்சு. இன்றைக்கி நான் வந்து நிஜமாகவே எனக்கு நானே சொல்லிப்பேன், நான் சிங்கப்பெண் தான். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் தனியாக நான் வந்து ஒரு
50 பேங்க்கோட டைப் வச்சுட்டு நான் லோன் பண்ணிகிட்ருக்கேன்னா ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லைஃப்பில் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அசிங்கம் அவமானம் அடி உதை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வந்தால் மட்டும்தான் அந்த பயம் போகும். அந்த பயம் போனால் தான் நம்மளுடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஒரு பெண் அவங்க பயத்தை போக்கணும்னா இவ்வளோ அடி துன்பம்லாம் பட்டாதான் வந்து ஈஸியாக வர முடியுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். உண்மையான விஷயம் தான் இது. எல்லா பெண்களுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம ஃபவுண்டரை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ஃபவுண்டர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம அருட்தந்தையிடம் எனக்கு பிடிச்ச 2 விஷயம் என்னென்னா, அவர் வந்து தமிழுக்காகவும் பெண்களுக்காகவுமே ரொம்ப பாடுபடுவார். தமிழ் மேலே அளவற்ற பற்று அவருக்கு இருக்குது. பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு தொழில் முனைவோராக வரணுன்றதுக்காக நிறைய இடத்துல அவர் இந்த வார்த்தையை அவர் பேசியிருக்காரு. நான் நிறைய கவனிச்சிருக்கேன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது தமிழ் மக்கள், தமிழர், பெண்கள். இது அனைத்துமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். உண்மையிலே இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். வரும் ஜூலை 24, 25 வரை நடக்கக்கூடிய மாநாட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்? ஜூலை 24, 25 ஹில்டன் ஹோட்டலில் நடக்கிற சீட்டாசிஸுடைய முதல் மாநாடு இது. இந்த மாநாட்டில் நம்ம மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் ஒருவர் நமக்கு இருவர்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் ஒரு ஆள் என்ன சார்ந்து 25 பேரை நான் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன். இதுதான் என்னுடைய பங்களிப்பு. சூப்பர் மேம். எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க மேம்? எங்கள் டீமில் வந்து எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய விசிட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கானது வந்துட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே 25 பேருமே நான் அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சுருக்கேன். சூப்பர் மேம், எக்ஸலன்ட். ஒரு தனி மனிதர் வந்து இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அமைப்புடைய பங்களிப்பு எவ்வளோ இருந்திருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சூப்பர் மேம், சூப்பர். நம்ம அமைப்பில் சேரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன மேம்? நம்ம அமைப்பில் சேர வேண்டிய பெண்களுக்கு நான் கொடுக்குற முதல் சஜஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இங்கே வந்து யாருமே வந்துட்டு இந்த 15 டீம் இருக்காங்க. 15 டீமில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுமே பெண்களை விட மாட்டாங்க. ஒரு மீட்டிங் வச்சாலும் லேட் நைட் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த அமைப்பில் வரலாம். பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். வணிகம் சார்ந்து அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க மேம்? வணிகம் எப்படி கிடைக்கும்? வணிகம் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க. நான் சின்ன லெவலில் தான் பண்ணுறேன். இதை எப்படி அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறது? என்னாலையும் மற்றவங்கள மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? கடல் கடந்தோ ஒரு மற்றவங்களோட ஒரு வியாபாரத்தில் கொலாபரேட் பண்ண முடியுமா? என்னால் இந்த ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுருக்கேன், அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் நிறைய பிஸ்னஸ்க்கு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த அமைப்பின் மூலம் போகலாம். அதனால் பெண்கள் ஒருவருமே சின்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த அமைப்புக்கு நீங்கள் தைரியமாக வரலாம். இங்கே நிறைய தொழில் வாய்ப்புகள் கொட்டி இருக்குது. இது வந்து ஒரு கடல் மாதிரி தான். நம்ம வந்து வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ஸோ நிறைய பேரோட ட்ராவல் பண்ணணும்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் பயப்படவே வேணாம். நீங்கள் தாராளமாக இந்த அமைப்பில் வந்துட்டு பெண்கள் ஒருவருமே என்னை கேட்டால் ஒவ்வொரு பெண்ணுமே மாதத்துக்கு 1 லட்ச ரூபாவாவது சம்பாதிக்கணும். அந்த 1 லட்ச ரூபாயில் ஒரு 3000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு நம்ம பர்ஸில் இருந்தாலே அது பெரிய நம்மளுக்கு கெத்து தான். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க மேம். பெண்கள் வெளியே வரணும்னா தைரியமாக பயம் இல்லாமல் வரணுன்றதுக்கு ஒரு முழு உதாரணமே காவியா மேமாக தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ நீங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறீங்க, ஆனால் அதோட வலி வேதனை என்ன நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணில் நான் பார்த்துருந்தேன் மேம். ரியலி எக்ஸலன்ட் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ மேம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ஸோ நானும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக எல்லா பெண்களும் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது பயந்து ஒரு கட்டத்தில் நிற்கிறீங்கன்னா முன்னெடுத்து வாங்க. இங்கே சமுதாயம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நிற்கிறோம், அதை மறந்துடாதீங்க. இதே போல் மீண்டும் ஒரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம்.